பண்ணுறதுதான் காவல்துறையின் வேலை. நீங்க என்ன செய்றீங்க? சவுக்கு சங்கர் உங்களுக்கு பிடிக்காதா, ஃபீலிக்ஸ் பிடிக்காதான்னா அடி வெளுன்றீங்க. கும்பல் அதுவும் ஒரு குடும்பம் ஆளும்போது அதனை எதிர்த்து விதூஷகர்கள் விமர்சகர்கள் புறப்பட்டால் அவர்களுக்கு ஒரு ஆதரவு தளமும் அவர்களை கேட்பதற்கு மக்களும் இருப்பார்கள். சவுக்கு சங்கரும் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வரப்பட்ட போது, தனது முறிந்த வலதுகைக்கு சிகிச்சை செய்ய அழைத்து வரப்பட்ட போது தன்னை கொலை செய்ய முயற்சி என்று முழக்கமிடுகிறார். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பெண்கள் இவரை விரும்புவது இவருடைய அழகுக்காக அல்ல, ஒரு ப்ரமோஷனை பெற்றுக் கொள்வதற்கு தான் அங்கு பெண் கான்ஸ்டபிள்கள் இப்படி செய்கிறார்கள். எதிர்ப்பு முன்னணி என்ற பெயரில் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு சவுக்கு சங்கரை பொது வழியில் சவுக்கால் அடிக்க கோருவது பார்க்கின்ற பலருக்கே தெரியுது. இதில் என்னவென்றால் சில பத்திரிகையாளர்கள் திமுக ஆதரவு இருக்கா பத்திரிகையாளரே சொல்லி இறக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லிடும். ஏன்னா அது மக்களுக்கு தெரியும், மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. இன்னொரு சொல்ல போனால் பிஜேபி போன்ற காங்கிரஸ் போன்ற அதிமுக போன்ற இன்னொரு அங்கு இருக்கின்ற ஒரு வன்முறையை வரக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி தான். போலீஸ் வன்முறையை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் அது எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அந்த வன்முறையை பிரயோகிக்க கூடாது என்ற கட்டி இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஆளுக்கு அடிக்கலாம். உங்களோட சமூக நீதி மரதையன் வந்து பிஜேபிக்கு எதிராக காய்ச்சல் இருக்காங்க. நாளை பிஜேபி வந்து பிடிச்சு பழுத்தா அப்ப நீங்க பிஜேபிக்காக கொண்டாடும். வணக்கம் கணேசன். வணக்கம். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண் காவலர்களை அவதூறு செய்ததாக குற்றச்சாட்டு. திமுகவின் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா? திமுக சமூக நீதி நிலைநாட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனா சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கான்றதான் கேட்க வேண்டிய கேள்வி. முக்கியமா சவுக்கு சங்கர் மட்டுமில்லை, சவுக்கு மீடியால வேலை செய்த ஆக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்படாததுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல கார்த்திக் என்ற ஒரு படியன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவன் லீகல் அட்வைசராக இருக்கக்கூடிய கார்த்திக் என்று சொல்லப்படுபவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு முக்கியமாக சவுக்கு சங்கருடைய கார் டிரைவர் உட்பட சவுக்கு சங்கர் எல்லோருமே கைது செய்யப்பட்டிருந்தோம். இன்றைக்கு அந்த கைது ரெட்பிக்ஸ் உடைய தலைமை ஆசிரியருக்கு மேலே அதனுடைய ரெட்பிக்ஸை நடத்துவர் ஃபீலிக்ஸ் ஜெரா, அவர் வரை அந்த கைது தொடர்ந்து இருக்குது. பரவலாக பேசப்பட்டுகின்ற விடயம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெண் காவலர்களை அவதூறு பேசினார் மற்றும் பல்வேறுபட்ட வழக்குகள், ஒன்று ரெண்டு இல்லை, இதைத்தான் பெருமளவு சொல்லினோம். மற்றது கஞ்சா வச்சிருந்த வழக்கு அல்லது கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக சொல்லினோம், அந்த வழக்கு உண்டு. இப்படி பல்வேறுபட்ட வழக்குகளை போட்டுத்தான் சவுக்கு சங்கரும் அவருடைய கார் சாரதி போன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கணும். இதில் சமூக நீதி என்ன இருக்குன்ட்டு எனக்கு தெரியலை. திமுகவுக்கு எதிராக மிக ஆக்ரோஷமாக காய்ச்சொன்று இருந்தார். அதில் சரிபில் அது உண்மையா பொய்யா ரெண்டாவது பல்வேறுபட்ட விஷயம் இருக்குது. ஆனால் இவ்வாறு மிக ஆக்ரோஷமாகவும் பல்வேறுபட்ட தகவல்களையும் வெளியில் காய்த்து கொண்டிருந்தவர், பல்வேறுபட்ட ஸ்கேமை வெளியில் கொண்டு வந்தவர் என்று சொல்லி பொதுசர பேரவை ஒன்று இருக்குது. ஏன் இவை டார்கெட் செய்யப்படணும்னா அவ்வளோ வியூவர்ஸ் இருக்கு இவைக்கு, அவ்வளோ மக்கள் இவைண்ட சவுக்கு சங்கர் வந்து காய்ச்சி அதை பார்க்குறதுக்குண்டே ஒரு வலைத்தளத்தில், காணொலி வலைத்தளத்தில் அதை பார்க்குறதுக்குண்டே பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, அவ்வளோ வியூவர்ஸ் வருது. அதனால் ஒரு பெரிய சென்சேஷனாக போகிறதால இது எப்படியா முடிச்சு வைக்கணும்னு சொல்லி பல்வேறு வகையில் முயற்சிகள் செய்தவன். எலெக்ஷன் இப்போ முடிஞ்சிட்டு தானே, அப்போ முடிச்சு வச்சிருக்கிறோம். அப்போ திமுக அந்த சம்பவ நீதி வந்து அவன் நிலைநாட்டிருக்கிறேன். 7 மாதம் வரைக்கும் வேறு இப்போதைக்கு வெளியில் விடாமல் உள்ள அமுக்கி வச்சிருக்கிறது தான் திமுக அரசினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குது. இதை பல்வேறுபட்ட வகையில் முயற்சிகள் செய்தவன். அதாவது பெண் காவலர்களை அவதூறு பேசினார்னா, நானும் அந்த வீடியோ பார்த்தேன்னா அந்த வீடியோவை அந்த நேர்காணலை செய்ததுக்காண்டி தான் ஃபீலிக்ஸையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெட்ஃபிக்ஸில் தான் அந்த இன்டர்வியூ வந்தது. போலீஸை வந்து வேறு போலீஸில் பொறுக்கலன்னு சொல்லினோம். அதில் பெருசாக ஒரு மாற்றுக்கிறது பொதுசனத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே நிச்சயமா அரசியல் கைதிகளை அவதூறாக நடத்தியது, அரசியல் கைதிகள் மீது பாலியல் துஷ்பிரயோகம், காவல் நிலையத்தில் கற்பழிப்பு என்று பல்வேறு சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் மீண்டும் சவுக்கு சங்கருக்கே வருவோம். சவுக்கு சங்கர் பாஜகவுடைய ஆள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதிமுக மீதும் அவர் அதிக விமர்சனங்களை வைத்தார் என்று சொல்கிறார்கள். பாஜக மீது எந்த அளவுக்கு அவர் விமர்சனம் வைத்திருக்கின்றார்?
இல்லை பொதுவாக இப்போ அதிகமான விமர்சனங்களை எல்லார் மீதான விமர்சனங்களையும் பரந்தப்பட்ட ரீதியில் நீங்கள் பார்க்க போனால் சவுக்கு சங்கர் வைத்து கொண்டிருந்திருக்கார். அதிமுக இப்போ எப்படி தானே ஒரு ஸ்டேட் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அந்த ஆட்சியை விமர்சிப்பது அதிகமாக இருக்கும். அப்போ நீ ஏன் மற்ற கட்சியை விமர்சிக்கல் என்று கேட்பது அது ஏன் குறைவாக இருக்கணும். இப்போ இங்கே என்று பார்த்தீங்கன்னா டோரிஸ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை விமர்சிப்பவர்கள்லாம் அதிகமாக இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் லேபர் கட்சியினுடைய ஆக்களாகவோ அல்லது வேறு யூகே இண்டிபெண்டன்ட் கட்சி அல்ல லிபரல் டெமோக்ராட் கட்சியினுடைய ஆட்களாகவோ ஐடென்டிஃபை பண்ணப்படுவார்களானா அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதில்லை யாருமே. அது ஒரு அந்த ஆட்சியின் மீதான விமர்சனமாக எடுக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக மீதான பலத்த விமர்சனங்களை வைத்திருந்தார். அதே போல் இன்று திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது திமுக மீதான விமர்சனத்தை மிக காட்டமாக வச்சு கொண்டிருக்கிறார். அப்போ உடனே இது ஒரு பாஜக பி டீம்னு சொல்கிறது இது ஒரு வேடிக்கை. இப்போ கமலஹாசனை பி டீம்னு சொல்லிச்சு நம்ம கடைசியாக வெறும் அந்த கூட்டணியில் போய் ஐக்கியமாயிட்டார். இப்படி பல்வேறுபட்ட பி டீமில் சொல்லிவினோம். இதுக்கண்டு திமுக சிலரை தயார்படுத்தி வைத்திருக்கும். உண்மையிலேயே திமுக இதற்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 200 rupees சொல்லிவினோம். என்ன 200 ரூபா கொடுத்தா ஒரு போஸ்ட் போட்டால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 200 ரூபா கொடுக்கப்படுது. அது மேபி இப்போ இன்றைய காலகட்டங்களில் கூட்டப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் தான் இன்று இந்த இது என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், இந்த கைதுக்கு முன்னாடி உண்மையாகவே சவுக்கு சங்கர் மேலே பல்வேறுபட்ட அட்டாக்கெல்லாம் வச்சிருந்தார்கள். இது உண்மையாக சவுக்கு சங்கர் பற்றியது அல்ல. எப்படி பார்க்கணும்னு சொன்னால் அவர் திமுகவை காட்டமாக விமர்சிக்கக்கூடிய எந்த சமரசமின்றி திமுக விமர்சிக்கிறது நான் சொல்கிறது எந்த சமரசம். அவர் காசு வாங்கினார், மற்ற உதாரணமாக ஓகே பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறார், அதிமுக காசு வாங்கிட்டு பேசுகிறார், அவர் ஒரு புரோக்கராக இருக்கிறார், அரசியல் தலைவராக இருக்காருண்டா அது பலர்தான் இருக்கணும். இப்போ சங்கர் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட தளங்களில் இருக்கிறார்கள் அரசியல் தலைவர்களாக இயங்கி கொண்டு தான் இருக்கணும். அதில் ஒரு இவர் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள இயங்குறார், மிச்சம் எல்லாரும் புனிதமாக இருக்கணும். அரசியல் தலைவர்கள் என்பது பல்வேறுபட்ட தளங்கள்ல அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், என்ன சத்தம் போடாமல் இயங்கக்கூடியாக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அரசியல் தலைவர்கள் என்று பார்க்க போனால் மன்றக்கோள் மைனர் என்று அழைக்கப்பட்ட நாஞ்சில் மனோகரன் 70-80களில் ஒரு கலக்கு கலக்கினார். பின்பு பாஜகவினராலும் திமுகவினராலும் அதிமுகவினராலும் போற்றப்பட்ட குரு என்று அழைக்கப்பட்ட சோ இருந்தார். இவருடைய முயற்சியை கூட சவுக்கு சங்கரின் முயற்சியை கூட அந்த வெற்றிடங்களை கைப்பற்றுவது அல்லது அந்த வெற்றிடங்களை குறிவைத்து இயங்குகிறார் என்று சொல்லுவவர்கள் இருக்கிறார்கள். இல்லை அதோட இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அப்படி அதான் நீங்க சொல்வது போல பலர் இருக்கின்றார்கள். இன்றும் செய்தியாளர்களாக அல்லது பத்திரிகையாளர்களாக ஊடகவியலாளர்களாக பல்வேறு கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டுடன் வேலை செய்பவர்கள் இருக்கின்ற ஊடகங்கள் இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட தரப்புகள் இருக்கின்றது. திமுகவிற்கு கூட இவ்வாறாக பல்வேறுபட்ட ரீதியில் இயங்குபவர்கள், ஆன்லைனில் இயங்குபவர்கள், இன்ஃப்ளூயர்ஸஸ் சொல்லப்படுபவர்கள், சமூக வலைத்தளங்களில் அதற்காக எழுதுபவர்கள், பல்வேறுபட்ட அக்கௌண்ட்டுகள் ஃபேக் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணி அதை செய்வார். இவ்வாறு பல்வேறுபட்ட நபர்கள் இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர் பாஜக தான் சரி என்று நினைத்தால் அது பாஜகவினுடைய அடித்தளத்தை நிலவு பாஜக காசு கொடுத்ததற்காக அவர் அதில் வேலை செய்கின்றார் என்றால் கூட அதில் நீங்கள் அறம் சார்ந்த கேள்வி கேட்கலாம். தவிர அதற்காக அரெஸ்ட் பண்ணி இப்படி நடத்துவது என்பது ஒரு வன்முறையை அவர் மீது பிரயோகிப்பது என்பது ஒரு சரியான விஷயம் இல்லை. அது ஒரு என்ன சொல்றது, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான விஷயமா தான் அதை பார்க்க வேண்டியிருக்குது. இதில் கருத்து சுதந்திரம் என்று பார்க்கிறீர்களா அல்லது மக்களுக்கு அதிக தகவல்களை வழங்கக்கூடிய ஒரு வழி என்று பார்க்கின்றீர்களா? இல்லை உண்மையாகவே இப்போ இன்றைய கேள்வி பலர் இன்றைக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், நாங்கள் இந்த நேர்காணலையும் செய்ய வேண்டியிருக்கின்ற இன்றைக்கு இன்று இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் பரப்பில் அல்ல தமிழ்நாட்டிற்குள் இருந்து வருகின்ற அதிகமான ஊடகங்கள் யார் கையில் இருக்கின்றது என்பது வெளிப்படையாக தெரியும். அது யூடியூப் சேனல்களிலிருந்து மிக பெரும் ஊடகங்கள் ஈராக யார் கைகளிலே அந்த ஊடகங்கள் இருக்கின்றது என்பது பல்வேறுபட்ட வகையில் எங்களுக்கு வெளிப்படையாக மக்களுக்கு தெரியும். என்னென்ன செய்திகள் வெளியில் வர வேண்டும் என்பதை அங்கிருக்கின்ற அரசு எவ்வாறு தீர்மானிக்கின்றது, அந்த கட்டமைப்பு எவ்வாறு தீர்மானிக்கின்றது என்பது. அமெரிக்கா ராணுவ ரகசியங்களை இறுக்கி ஒரு ஜாடியில் வைத்து மூடினால் ஒரு விக்கிலீக்ஸ் வந்தது போல இது போன்ற நபர்கள் தேவை என்று நம்புகிறீர்கள்? இல்லை அதான் சொல்ல வேண்டும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது இதை எதையுமே கட்டுப்படுத்த முடியாமல் விமர்சிப்பவர்கள் இருப்பார்கள். ஒரு இப்போ திமுக அரசனை விமர்சிக்கக்கூடியவர்கள் அது ஒரு மென்போக்கு இருக்கும் அங்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான
நிலைப்பாடு கொண்ட அவர்களும் கூட ஒரு 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 தெரியுதா, இப்ப நீ ஆட்சிக்கு வந்தால் நான் எப்படி உன்னை விமர்சிப்பேன், நான் ஆட்சிக்கு வந்தால் நீ எப்படி என்னை அணுக வேண்டும், ஒரு 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 புரிதல் இருக்குமா? மாறி மாறி ஆட்சிக்கு வருவோம், மாறி மாறி நாங்கள் முகத்திலே படாத அளவுக்கு துப்பிக்கொள்வோம் என்ற அளவிற்கு செய்து கொள்வோம். இது அதை விட தாண்டி போகும் பொழுது அதனை முடக்குவதற்காக எல்லா வழிகளையும் முயற்சி செய்வார்கள். அப்ப இதில் பலருடைய கருத்து என்னவா இருக்கு என்றால், இவர் ஒரு மஞ்சள் பத்திரிகை போல நடத்துகின்றார், ஒரு மஞ்சள் சபுக்கி சங்கர் இதை பல இடங்களிலே குறிப்பிடுகின்றனர், என்னை இவர்கள் ஒரு பத்திரிகையாளராக மதிப்பதில்லை, ஒரு பத்திரிகையாளராக என்னை எடுத்துக்கொள்வதில்லை என்று. அதிலும் உண்மை இருக்கின்றது. இவர் ஒரு பத்திரிகையாளரா, இவர் ஒரு பத்திரிகையாளர் இல்லை, இவர் ஒரு மஞ்சள் பத்திரிகை அப்படி இப்படி என்று சொல்லுகிறார். ஆரம்பத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையில் பணியாற்றி அந்த வரலாறு பெருமளவு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு உண்மையாவே. அப்ப இந்த லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து ஊழல் சம்பந்தமான விடயங்களை வெளிக்கொண்டு வந்து அதற்கு கை செய்யப்பட்டு நீண்ட காலம் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்து அதன் பின்னால் வழியில் வந்து தொடர்ச்சியாக உள்விட்டு தகவல்கள் கிடைக்கக்கூடிய இடங்களில் இருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். அப்படித்தான் அவர் சொல்லுகின்றார். அப்ப இதுல பிரச்சனை என்னவா இருக்கின்றால், சில தகவல்கள் பொய்யாக இருக்கின்றது. அவர் ஒரு என்ன சொல்லுது, அவருக்கு ஒரு வியூவர்ஸ் வந்து அவருக்கு அதிகமா இருக்கும் பட்சத்தில் ஒரு ஒரு அதிகார போதையிலே வந்து அவர் பல்வேறு தகவல்களை பிறழ்வாக சொல்கின்றார், பொய் சொல்லுகின்றார். மற்ற இந்த பெண்களை பற்றி இப்படி பேசிய விடயங்கள், இது எல்லாவற்றையும் இவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பெண் அதிகாரிகளை முறைகேடாக மேலதிகாரிகள் பாவிக்கின்ற குற்றச்சாட்டு IPS அவர்களுக்கு கூட வந்திருக்கிறது. இல்ல அதான் நான் அதுக்குதான் வேற இருந்தேன். என்னட்டா எல்லா குற்றச்சாட்டிலும் இருக்கின்றது. நீங்க சொல்லுகின்றது போல இன்று பெண் காவலர்களை கொச்சைப்படுத்தி விடுறார் என்று சொல்லுகின்றவர்கள் காவல்துறைக்குள் அல்லது எல்லா துறைக்குள்ளுமே இவ்வாறான ஒரு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது சொல்லப்போனால் பெண்களுக்கு மட்டுமல்ல, அங்கு இருக்கின்ற சில ஆண் அதிகாரிகளுக்கு கூட இவ்வாறான செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் உயர் அதிகாரிகளால் நிகழ்ந்திருக்கின்றது போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் பல்வேறுபட்ட துறைகளுக்குள், இது காவல்துறைகள் மட்டுமல்ல நடந்திருக்கின்றது என்பது வெட்ட வெளிச்சமானது. அதற்கான எந்த சரியான முறையான நடவடிக்கைகளும் இன்று எடுக்கப்படவில்லை என்ற போன்ற பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கின்றது. இதை எல்லாவற்றையும் கணக்கெடுக்காமல் இந்த பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் கூட கிஞ்சித்தும் கூட யோசிக்காத அல்லது அதனை பற்றி பேசாத அதனை அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்காத இந்த அரசும் அந்த அரசினுடைய ஏவல் என்ன சொல்வது ஏவல் கூட்டங்களும் ஒரு சவுக்கு சங்கர் என்ற ஒருவர் பேசிவிட்டார், பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டார் என்று ஏதோ நீதியை நிலைநாட்ட புறப்பட்டது போல இந்த இந்த சோ கோல்டு மார்க்சியவாதிகள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், மரதையன் சீசனல் மார்க்சிஸ்ட் தானே, அல்லது என்ன சொல்றது, கோமாவில் இருந்து எழுந்து விட்டார் மாமா என்பது போல திடீரென்று அவர் வன்முறைக்கு எதிராக பேசுவார். திடீரென்று வந்து ஒரு இப்ப இந்த வீடியோ பார்த்தேன், அவர் திருப்பி சொல்றாரு, உள்ளுக்கு வைத்து அடித்தது தவறு, உள்ளுக்கு வைத்து அடித்தது தவறு. அதாவது உள்ளுக்கு வச்சு அடிக்க கூடாதான், வெளியில விட்டு அடிக்கணுமா, பப்ளிக்கா விட்டு அடிக்கணுமா. இவர் ஒரு மார்க்சியவாதி என்று தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வார். அல்லது ஏற்கனவே தமிழரசன் வரலாற்று பாலத்தில் கொண்டு வைத்த போது அதனை கண்டித்து சுவரட்டி ஒட்டி புகழ் படைத்தவர். மாகாய்க்கு அந்த காலத்துல என்ன செய்ததுன்னு சொன்னால், இவர் மாப்பா அதுல இருந்துக்க என்ன நடந்தது நீங்க சொன்ன மாதிரிதான். தமிழரசன் கொண்டு வைத்த பொழுது கியூ பிரான்ச் போலீசார் வந்து எல்லோரையும் நக்சலைட்டுகள் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள், கைது செய்தார்கள். அப்ப தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றதுக்காக சுவரட்டி அடித்தொட்டிய இதுதான் மரதனுடைய வரலாறு. இன்னொரு முறை அதிக காணொளி அதிகமாக பார்க்கப்பட்ட சவுக்கு சங்கருடைய காணொளி ஒன்றில் அவர் குறிப்பிடுவார், அண்ணி தண்ணி விற்கிறார், மருமகன் சபரீசன் அந்நிய முதலீட்டாளர்களை வருக என வரவேற்று கமிஷன் பெறுகிறார், தம்பி உதயநிதி ஸ்டாலின் திரைப்படத்துறையை வளைத்து பிடித்து ஏகபோகமாக்கி தியேட்டர்களை முற்றுகையிட்டு பணம் சம்பாதிக்கிறார், திரைப்படத்துறையை ஏகபோகமாக கட்டுப்படுத்துகிறார் என்று சொல்கிறார். ஆனால் பெரும் செய்திகள் அதைத்தான் உறுதியம் செய்கின்றன. இல்லை, சவுக்கு சங்கருக்கு மக்கள் அதிகமாக பார்ப்பதற்குரிய காரணம் என்னவென்றால், மக்களுடைய பொது மனங்களிலே இருக்கின்ற ஓரளவு நம்பக்கூடிய மக்கள் இதான் நடக்குது நம்பக்கூடிய விஷயத்த அவர் வெளிப்படையா சொல்றார். அதை லாவகமாக ஒரு கதை போல
மக்கள் ரசிக்கத்தக்க ஏற்றங்களுடன் உணர்ச்சியை கொடுத்து அவர் பேசுகிறார். இதுதான் முக்கியமானதா இருக்கு. அப்ப இதற்கு முன்னர் அவர்கள் பலமுறை பல்வேறுபட்ட வழியில முயற்சி செய்தார்கள் இதை முடக்குவதற்கு. இப்ப சொல்ல போனால் அவர்களுடைய இந்த 200 rupees பாய்ஸ் இருக்கிறது தானே, இந்த யூடியூப்ல அவர்களுக்காக பேசுபவர்கள் பல்வேறுபட்ட தரப்புகள் இருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட யூடியூப் என்று அங்கு பார்த்தா உண்மையிலேயே மாஸ் மீடியாவை எப்படி தங்களோட கைக்குள்ள வச்சிருக்கணுமோ அதே மாதிரி இந்த யூடியூபர்ஸை வந்து பெருமளவு தங்கள் கைக்குள்ள வச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது ஒரு ஃபண்டிங் போகக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர்களை உற்சாகப்படுத்தி பேசுவது அல்லது இவர்கள் செய்கின்ற தவறுகளை சரி செய்து பேசுவது என்ற இதெல்லாம் பார்க்கணும். பெரும்பாலான தவறுகளை வெளியில் பேச மாட்டார்கள். அப்ப அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி யாரெல்லாம் வெளியில பேசினமோ அவையே எப்படி அட்டாக் பண்ணல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி பிடிஎம் சொல்றது அல்லது இங்கே காசு வண்டி தரகர்னு சொல்றது அப்படி சொல்லி அதன் ஊடாக அவர்கள் மேலான ஒரு பிம்பத்தை கட்டுறது. முக்கியமா பத்திரிகையாளர் மணியினை எவ்வாறு இவர்கள் அட்டாக் பண்றாருன்னு பாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் அதிமுக தொடர்ச்சியாக விமர்சித்து வந்தார். எல்லா மீடியாக்களையும் நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான விவாதங்களில் வந்து பத்திரிகையாளர் மணி இருப்பார். ஆனால் இன்று பெரும் ஊடகங்களில் பத்திரிகையாளர் மணி இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் இன்று யார் ஆட்சியில் இருக்குதாரோ அந்த ஆட்சியின் பிள்ளைகளே அவர் பேசுவார். அது அதிமுக இல்லை. இப்ப நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவர் அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பிள்ளைகளை சுட்டி காட்டுவார். அது அவர் பத்திரிகையாளராக அதான் அவருடைய சுதந்திரம், அது அவருடைய கருத்து சுதந்திரம் என்றதை விட அதான் சரியான ஒரு அணுகுமுறை இல்லையா? ஆனால் திமுக அப்ப இவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப மணி சில யூடியூபர்ஸ் உடைய சில யூடியூப் தளங்களிலே பேசுவதால் அப்ப மணியே இந்த குரூப் இருக்குது, இந்த 200 rupees பாய்ஸ் இருக்கிறது, இதை அவரையும் அட்டாக் பண்ணிடும். ஆனால் அவர் வந்து ஒரு அறம் சார்ந்து சில தகவல்களின் ஊடாக சில விஷயங்களை சவுக்கு சங்கர் மாதிரியே அவர் பேசுறது இல்லை. சவுக்கு சங்கர் திமுக தலைவர் எப்போதும் ஓய்வு நிலையில் தானே இருப்பவர். அவருக்கே ஓய்வு அதான் நான் சொல்றேன். என்னன்னா தொடர்ச்சியாக திமுக தலைவர் உட்பட கருணாநிதி குடும்பம் தொடர்பாகவும் இவர்களுடைய பல்வேறுபட்ட இந்த ஆட்சியினுடைய சீரழிவு என்று அவர் பேசக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை பேசி இருக்கின்றார். வெளிப்படையாகவே இதை விட அதிமுக மேலானது, நான் அதிமுக தான் ஆதரவு தெரிவிக்கின்றேன், அதிமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ரீதியிலே தான் அவர் பேசுகிறார். அதற்கு மேல் போய் இந்த உதயநிதியை வீழ்த்துவதுதான் என்னுடைய குறிக்கோள், சேப்பாக்கத்தில் தான் போட்டியிடுவேன் என்று அறிவித்திருந்தார். 2026 இளைய தளபதி விஜய்க்கும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இந்த அரச உத்தியோகத்தருக்கும் தான் அதிகாரிக்கும் தான் போட்டி என்ற ரீதியில கூட அவர் பேசுகிறது. இதெல்லாம் ரொம்ப ஹைப் பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள். அவர் அவ்வாறு நம்புகின்றாரா அல்லது அதனை ஒரு மார்க்கெட்டிங் உத்தியாக பயன்படுத்துகிறாரா போன்ற அப்படிதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பல்வேறுபட்ட விஷயங்களை பேசுகின்றார். ஆனால் இன்று இவர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவா இருக்கின்றால், பெரும்பாலான இந்த யூடியூப்ல வந்து நான் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் மணி எப்படி அட்டாக் பண்ணி அதே மாதிரி சங்கரையும் இதே மாதிரி பல்வேறுபட்ட கடுமையான பிரயோஜனங்கள் எடுத்து எல்லா யூடியூபர்ஸ் பல்வேறுபட்ட இந்த மருதையன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நாதன் போன்ற நீங்களே பார்த்துருப்பீங்க, பல்வேறு தரப்பட்ட நபர்களை இறக்கி விட்டு பல்வேறுபட்ட விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். ஆனால் அதன் மூலம் அந்த இவருடைய பாப்புலாரிட்டியை அடிக்கக்கூடிய மாதிரியோ அல்லது இவருடைய பார்வையாளர்களை குறைக்கக்கூடிய அளவிற்கோ அது வீச்சு இல்லை. அவருடைய வீச்சு அதிகமாக இருக்கின்றது. அப்ப என்ன பண்ணலாம் முடக்கிறது? எலெக்ஷன் முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டு இருந்து இப்ப எனக்கு இப்ப உண்மையாவே இது ஒரு தொடர்ச்சியான ஒரு சம்பவங்கள். இந்த பெண் காவலர்களை பற்றி இவர் பேசுவது வந்து சங்கர் பேசுவது வந்து எப்போ நடக்கும்னு சொன்னால், இந்த சவுக்குனுடைய மீடியா அவருடைய ஊடகத்தில் ஒரு சட்ட ஆலோசகராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு கார்த்திக் என்று சொல்லி ஒருவரை வந்து இவர்கள் போய் அரெஸ்ட் பண்ணுகிறார்கள் காவல்துறை. அது என்னென்னா 1 லட்சம் ரூபாய் சீட்டிங் கேஸ்ன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணினோம். தமிழ்நாட்டில் நடக்கிற சீட்டிங்கும் இதுக்கும் இப்படி ஒரு அரெஸ்ட், அதுவும் எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கிடைச்ச உடனே 15-16 போலீஸ் இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போய் அப்படி ஒரு அரெஸ்ட் செய்கிறது அதை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது. இது என்னவென்னு சொன்னால், அவர்கள் பக்கம் இருப்பவர்கள் எல்லோரையும் மிரட்டுவது, அதாவது அந்த மீடியாக்கள் இருந்து எல்லோரையும் வெளியிலே ஓட செய்வதன் ஊடாக அங்கே யாருமே இப்போ இது ஒரு பிரச்சனையாக நடக்கும்னு சொன்னால் யாரும் வேலைக்கு போக மாட்டோம் இல்லையா? அப்போ அப்படியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறது. அதே போல லியோன்னு சொல்லி இன்னொரு பயத்தை உருவாக்குவதில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நம்புகிறேன். அதான் இல்லை, அது அவர்கள் அந்த பயத்தை உருவாக்க முடியாமல் தான் அடுத்த கட்டமாக
கைது பிளான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தது. அப்ப கார்த்திக்கினுடைய கைது, அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த அது அடுத்தது லியோன்னு சொல்லப்படுது. லியோ உண்மையிலே நானும் லியோவும் ஒரு ஊடகத்தில் இணைந்து கூட பணியாற்றி இருந்தோம். அவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த பிரான்ச்சில் இருந்து வேலை செய்திருந்தார். அப்ப லியோட பேசும்போது கூட லியோ ஒரு என்ன சொல்றது, ஒரு லிபரான ஆள், தேவையில்லாத சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் போவது ஒரு சாதாரணமான ஒரு படி என்ன, அதுல ஒரு ஆள் தான். அவர் தன்னுடைய வேலையை தான் வேலை என்று இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருகின்றது, ஒரு வேலை என்று போகின்றார். அப்ப அவருக்கு இருந்த காதல் தொடர்பான ஒரு விஷயத்தை எடுத்து அந்த பெண் மூலம் அந்த பெண் வீட்டாரை மிரட்டி அந்த பெண் வீட்டார் மூலமாக இவர் மேல் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க, இப்படியான ப்ரெஷர்லாம் செய்யணும். இது ஒரு டிபிக்கல் ஒரு ஸ்டேட், ஒரு ஸ்டேட் எப்படி வந்து அடக்குமுறைகளை செய்து கொண்டு போகும் இல்லையா? அப்ப இப்படி ஒரு பிரச்சனை எடுத்துட்டா இது அதோட ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு ஒரு சமூகத்துல ஒரு இது கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு பெண்கள் ஒரு பெண் அப்படி ஏமாத்திட்டானா அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் மேல ஒரு கோபம் திரும்பும். அப்ப அந்த மாதிரி அதனால சொன்ன அந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன முதல்வர் ஸ்டாலின் மீதான அரசியல் விமர்சனம், மேல அவதூறு விமர்சனம், இதுக்கெல்லாம் கேசப்படல கணக்கா. இப்ப இந்த லியோ கார்த்திக் இந்த மேலையெல்லாம் அப்படி எல்லாம் செய்து கொண்டு வரும் பொழுது இதனை செய்பவர் அருண்குமார் என்ற ஒரு போலீஸ் அதிகாரி தான் என்ற கோபத்தில் என்ற விஷயத்தில் இவர் இதனை பேசுகிறார். ஆனால் சங்கரும் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வரப்பட்ட போது, தனது முறிந்த வலதுகைக்கு சிகிச்சை செய்ய அழைத்து வரப்பட்ட போது தன்னை கொலை செய்ய முயற்சி என்று முழக்கமிடுகிறார். அதான் இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, இது இந்த அருண்குமார் அருண்குமாரான இந்த விஷயங்களை செய்தான்னு சொல்ல மிக காட்டமாக விமர்சிக்கிறார். அப்போதான் வெறும் என்ன சொல்றது, ஒரு ஜெனரலைஸ் பண்ணி போலீஸ் அருண்குமார் இவ்வாறு பெண்களை அங்கு துஷ்பிரயோகம் செய்கின்றார் சொல்லி இருந்தால் அது வேற. ஆனால் இவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், பெண்கள் இவரை விரும்புவது இவருடைய அழகுக்காக அல்ல, ஒரு ப்ரொமோஷனை பெற்றுக் கொள்வதற்கு தான் அங்கே இருக்க பெண் கான்ஸ்டபிள்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை விக்டிம்ஸை ஒரு பிளேமிங் செய்யும் பொழுதுதான் இது அது சரியான ஒரு கொக்கியாக இங்க பிடிக்கலாம்னு சொல்லி பிடிக்கிறேன். ஆனா அதுல கூட பிடிக்கல, போய் பிடிக்க கஞ்சா கேஸ்லாம் போய் பிடிக்கிறேன், கஞ்சா வச்சிருந்தாரு தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதா மிக அறிமுகப்படுத்தி கஞ்சா கேஸ். அதான் அங்க இருக்க சில பத்திரிகையாளர் சொல்லுகின்றார்கள், எல்லா வெற்றையும் ஒழித்து விட்டாலும் கஞ்சாவை போலீஸ் ஒழிக்காது என்றால் போலீஸுக்கு கை கொடுப்பது இந்த கஞ்சா தான் வச்சுட்டு. ஆக மொத்தத்தில் தெனாலிராமன் காலத்தில் இருந்து இந்தியாவில் விதூஷகர்கள் இருக்கிறார்கள், இவரும் ஒரு விதூஷகராக மாறி போவார் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? தெரியல. ஆனா இன்று இருக்கின்ற தளத்தில் அவருக்கான ஆதரவு சக்தி என்பதும் ஆதரவு எவ்வளவுதான் அங்கு முழங்கி கொண்டிருந்ததான் சொல்றேன். இவ்வாறான ஒருவரை கைது செய்ய, இவ்வாறான பிரச்சனைகளை கைது செய்து கொண்டு போய் விளக்கமறையில் கொண்டு வரும் போது அங்கு பலர் பெண்களை இழிவா பேசிவிட்டார்கள். நிறைய பெண்கள் போராடி மாதர் சங்கங்கள் போராடின மாதிரி தெரியும். என்ன நோமலா மாதர் சங்கங்கள் என்று வருபவர்களை காணவில்லை. இது ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்வது, ஒரு எளிய மக்களை பணத்திற்காக கொண்டு வந்து இறக்கியது போலதான் பல்வேறுபட்ட தரப்புகள் சொல்லுகின்றார்கள். ஏன் சொல்லுகின்றார்கள் என்றால், அல்லது மாதர் சங்கம் இந்த பிரச்சனையை கையில் எடுக்காமல் விட்டதோ தெரியல, உண்மைத்தன்மை கருதி எடுக்காமல் விட்டிருக்கலாம், அல்லது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் அங்கு கொண்டு வந்து இறக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் இந்த கட்சி கூட்டங்களுக்கு அழைத்து வரப்படும் மக்களை போலதான் அவர்கள் அழைத்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இவர் யார் என்று சிலர் போராட்டத்தில் இருந்து வந்தவர்களை தாங்கள் சில பத்திரிகைக்கு அழைத்து வந்து பணம் கொடுத்தவர்கள் என்னத்துக்காக போராட்டம் என்று தெரியல. இப்ப அவையிட்ட போய் இப்படி சவுக்கு சங்கர் சொல்லி யார் தம்பி அப்படின்னா அதுல நிக்கிறத கேட்கணும். அதாவது சும்மா அந்த மக்களுக்கு யார் அப்படி ஒரு ஆளுன்னே தெரியல. இப்படியான விஷயம் எல்லாம் இருக்குது. இது ஒன்றும் பெரிய இது பார்க்கின்ற பலருக்கே தெரியுது. இப்ப இதுல என்ன வேண்டாம், சில பத்திரிகையாளர்கள் திமுக ஆதரவு இருக்கா பத்திரிகையாளர்களே சொல்லிடும், இறக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லிடும். ஏன்னா அது மக்களுக்கு தெரியும், மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. இந்த திமுக அரசு ஆக மொத்தத்தில் இந்த திமுக கும்பல் அதுவும் ஒரு குடும்பம் ஆளும்போது அதனை எதிர்த்து விதூஷகர்கள் விமர்சகர்கள் புறப்பட்டால் அவர்களுக்கு ஒரு ஆதரவு தளமும் அவர்களை கேட்பதற்கு மக்களும் இருப்பார்கள். இல்ல நீங்க விமர்சனம் என்றால் நீங்க விமர்சிக்கலாம், அது அவை ஒரு லிமிட் வச்சிருக்கீங்க. அதான் நான் சொன்னேன், நீங்க மூஞ்சில படாத வரைக்கும் துப்பலாம், துப்பலாம்.
ஆனா படும்படியா சரி, அவரே அப்படி படும்படி துப்புகிறார். இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுங்க. அவரை அது பலரும் இன்றைக்கு சாவித்திரி கண்ணன் ஒரு கட்டுரை எழுதி இருக்கின்றார். அவரும் அதை தான் குறிப்பிடுகின்றார். மிக மோசமாக சென்று விமர்சித்து. என்னுடைய கருத்து அப்படி விமர்சித்தாலும் கூட அதுக்கான அவர்களுக்கான கருத்து சுதந்திரம் அங்கே இவர்கள் சொல்வது போல பிஜேபி பி டீமாக இருக்கட்டும், மற்றது அரசியல் புரோக்கராக இருக்கட்டும், மஞ்சள் பத்திரிகையாக இருக்கட்டும், அப்படி இருந்தாலுமே அவர்களுக்கான கருத்து சுதந்திரம் என்பது இருக்கின்றது. அவர்கள் அதை பேசுவதற்கான உரிமை இருக்கின்றது. அதை மீறி அவர்கள் இப்படி பெண் காவலர்களை பற்றி இப்படி பேசுகின்றார்கள், அவதூறு செய்கின்றார்கள் சொன்னால் அதற்கு வழக்கை போடுங்கள், அந்த வழக்கை நடத்துங்கள். அது ஒன்றும் குற்றவியல் சட்டம் வழக்கில்லையே. நீங்கள் கிளப்பும் பிரச்சனை குற்றம் நிரூபிக்கப்பட முதலே தண்டனை நீங்கள் தீர்ப்பெழுதாதீர்கள் பிரச்சனையா இருக்கு. தீர்ப்பு மட்டும் எழுதப்படவில்லையே, வலதுகை முறிக்கப்பட்டுள்ளது. அது வன்முறை. போலீஸுக்கு அதற்கு எந்த அதிகாரமே இல்லை. இந்த சீசனல் மார்க்சிஸ்டாக இருக்கக்கூடிய இந்த மரதையன் போன்ற கோஷ்டிகள் அதனை ஆதரிக்க மரதையனுக்கு ஒரு தேவை இருப்பதாக சொல்லுகின்றார்கள். மரதையன் மீது வினாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அங்கு அவர் மீது வழக்கு இருக்கின்றது. அவருக்கும் பசிக்கும் தானே, வயது தானே. அப்ப அவருக்கும் அந்த ரீதியிலே அவரும் அங்கு திமுகவுக்குள் இருக்கின்றார் என்ற ரீதியில் அவருடைய பார்வை இருக்கின்றது. அவர் அந்த கட்டமைப்பிற்குள் தான் இருக்கின்றார். அப்ப அது அவருடைய வேலை, அவர் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆக வேணும். அப்ப ஒரு கட்டத்தில் எதிர்ப்பு முன்னணி என்ற பெயரில் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு சவுக்கு சங்கரை பொது வழியில் சவுக்கால் அடிக்க கோருவது. ஆமா, அது பாசிச எதிர்ப்பு முன்னணியில் பாசிசம். அதான் வேடிக்கையா இருக்கின்றது என்றால் இவர்கள் பாசிசத்தை எதிர்க்கின்றார்கள். என்ன பாசிசம் என்றால் பிஜேபி கருத்து சுதந்திரத்தை நசுக்குகின்றது, பிஜேபி பத்திரிகையாளரை நசுக்குகின்றது என்று சொல்லி இவர்கள் ஒரு ஏதோ கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்களுக்காக நாங்கள் போராடுகின்றோம் என்ற மாயை காட்டுவது என்பது இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம். திமுக என்பது இன்னொரு சொல்ல போனால் பிஜேபி போன்ற, காங்கிரஸ் போன்ற, அதிமுக போன்ற இன்னொரு அங்கு இருக்கின்ற ஒரு வன்முறையை அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்யக்கூடிய ஒரு கட்சி தான், ஒரு வலதுசாரி தன்மை கொண்ட ஒரு கட்சி தானே தவிர அதை தாண்டி அங்கு எதுவுமே இல்லை. அங்கு நீங்கள் தங்களுடைய கட்டுக்களை மீறி கதைக்க போனால் உங்கள் கைகள் அடிச்சு கஞ்சா கேஸ்கள் தேடி வரும், கைகள் உடைக்கப்படும், 200 rupees பாய்ஸ் இறக்கப்படுவார்கள். சீசனில் மார்க்சிஸ்ட் கோமாவில் இருந்து எழும்பி வந்து தங்கள் வன்முறை ஒழிப்பை மறந்து என்ன சொல்லி பூசகராகி பிரச்சாரத்தை தொடர்வார்கள். மொத்தத்தில் சவுக்கு சங்கர் மகளிர் அணி சுப்பிரமணியன் சுவாமிக்கு எதிராக போராடிய வழிமுறைகளை மறந்து விட்டார். இல்லை, சவுக்கு சங்கருக்கும் தெரியும் தன்னை நெருங்குகிறார்கள், தன்னை கைது செய்ய போகின்றார்கள் என்ற விஷயம் அவருக்கும் வெளிப்படையாக தெரிந்த விஷயம்தான். ஆனால் அதான் நான் சொல்லுவேன், இப்போ இந்த பெண்கள் விஷயம் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட விடயங்களில் சவுக்கு சங்கர் மிக மோசமான தரவுகளை மோசமான விடயங்களை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இயக்குனர் அமீரனுடைய இந்த அங்கு ஜாபர்ஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்ட போது அமீர் தொடர்பான சொல்லப்பட்ட இயக்குனர் அமீர் தொடர்பாக மிக மோசமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். விடுதலை போராட்டத்துக்கு தமிழீழ விடுதலை போராட்டத்தின் போராளிகளுக்கு முக்கியமாக விடுதலை புலிகளுக்கு ஒரு எதிரான மனநிலை கொண்டு அவர் எப்போதும் ஒரு பயங்கரவாதிகள் அல்லது டெரரிஸ்ட் குரூப் என்ற ரீதியில் தான் அதனை அணுகுவார். இந்த ஜாஃபர் சைட் விஷயத்தில் கூட அங்கிருந்து இந்த கப்பலுக்கு இன்டர்நேஷனல் பெரிய கப்பல்களுக்கு இந்த போதை மருந்த பெரிய கப்பல்களில் இருந்து சிறிய கப்பல்களுக்கு மாற்றி இந்த இன்டர்நேஷனல் ரூட் எல்லாம் வந்து கடல் புலிகளுக்கு தான் நன்கு தெரியும். அவர்கள் தான் இதில் பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்ற ரீதியில் கதைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருந்தார். இவ்வாறான தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு நபர். அதுவும் அந்த நேரத்தில் அதனை பற்றி யாருமே பிடிக்காதவர்கள் மீது நம்பக்கூடிய மாதிரி சொல்லுவார். அங்க இருக்கின்ற சிறப்பு முகாம்களுக்குள் இருந்துதான் இந்த ஆபரேஷன் நடக்கின்றது என்ற ரீதியில் அங்கு செல்போன்கள் சித்திரவதை முகாம் என்று மேலும் சித்திரவதை முகாமாக்க வழிகாட்டுகிறது. இல்லை, அதற்குள் இருந்துதான் செல்போன்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை அதற்குள் இருக்கும் சிலர் அவ்வாறு இயங்கி இருக்கக்கூடும். என்னுடைய கேள்வியா இருந்ததால் அங்கு செல்போன் அங்கு கியூ பிரிவு போலீசாரால் கண்காணிக்கப்படும் ஒரு இடத்திற்குள் அங்கு செல்போன்களை கொண்டு அவர்கள் சென்று அங்கு இருந்து இயங்குகின்றார்கள் என்றால் அதற்கு அங்கு உள்ளுக்கும் ஆதரவு ஏதோ ஒரு நெட்வொர்க் கொண்டு இருக்கத்தானே வேணும். அப்ப அது வெறுமனவே அகதி முகாம் என்று நீங்கள் அகதி முகாமில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களையும் அவ்வாறு சொல்வது என்பது அவர் அவதூறு செய்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த அவதூறுகளுக்கு எல்லாவற்றிற்கும் சட்டப்படியாக நீங்கள் என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இல்லையா? அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றும் திருப்பி தொடர்ச்சியாக
பல்வேறுபட்ட வழக்குகளை போட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனக்கு அதில் சிரிப்பு என்னவென்றால், இவர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நாதன் சொல்லப்படுபவர்கள் கதைத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பேட்டியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருக்கின்றார், அவ்வாறு கையெல்லாம் உடைக்க மாட்டினோம் என்று அவர் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் ஆரம்பத்தில் கை உடைக்க இல்ல. நான் என்ன கை உடைந்ததை விடுங்களேன், தமிழ்நாட்டு போலீஸ் என்பது எவ்வாறு மக்களை நடத்துகின்றது, அங்கே எத்தனை கஸ்டடியில் டெத் நடந்திருக்கின்றது. இது ஜுடிஷியல் கஸ்டடியை கொடுத்தோன்னா போலீஸ் அங்கே கை வைக்க மாட்டேன், நீதித்துறை அவ்வாறு எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டு போலீஸ் பற்றி அவசர கால சட்ட நிலவுகளின் போது இன்றைய முதல்வரை கூட மோசமாக தாக்கினார்கள் என்று அதான் சொல்றேன். எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கின்றார்கள், எவ்வளவு மக்கள் மத்தியில் ஒரு போலீஸ் என்றால் எவ்வளவு ஒரு பயம் இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இவ்வாறு பல்வேறுபட்ட கொராப்டடான ஒரு இதுதான் அது. இவர்கள் போலீஸ் எல்லாம் பொறுக்கியல் என்று சொன்னதில் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பதாக மக்களுக்கு அதில் மாற்று கருத்திலே மக்களை இந்த வசனத்தை பல இடங்களிலே பேசி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விஷயத்தை இவர்கள் சொல்கின்றார்கள், இது போலீஸுக்கும் சங்கருக்கும் இருக்கின்ற பிரச்சனை தான் என்று. போலீஸுக்கும் சங்கருக்கும் இருக்கும் பிரச்சனை என்றால் இன்று ஆட்சியில் நடக்கும் அரசிடம் தான் போலீஸ் கட்டமைப்பு இருக்கின்றது. ஏன் இவ்வாறு டார்கெட் செய்யப்படுகின்றார், இத்தனை பேர் சென்று அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டும், அங்கு இருப்பவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்றால் அது ஒட்டுமொத்தமாக அந்த குரலை அடக்க வேண்டும் என்பதனுடைய பின்னணி தான். ஆனால் குரலை அடக்குவதென்றால் கடந்த காலத்தில் ஒரு பத்திரிகை அலுவலகத்தை தாக்குவார்கள் அல்லது பத்திரிகை ஆசிரியர்களை கைது செய்வார்கள். இப்போது அப்படி செய்ய முடியாது. அதான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜின்றது வேற விதமாக மாறிவிட்டது. அப்ப அதுதான் அவருடைய இன்றைய பிரச்சனையா இருக்கு. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இதுல பல எனக்கு ஷவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது அதுல இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த பல வேடதாரிகள் அம்மனமா நிக்கணும் இல்லை. அவர்களுடைய கருத்து சுதந்திரம் தொடர்பான குறிப்பாக மரதையன் பல மரதையன்கள் என்று வச்சுக் கொள்வோம். ஏன்னு சொன்னால் ஒருவர் என்ன விஷயம் என்றால், ஃபெலிக்ஸ் ரெட்ஃபிக்ஸினுடைய ஆசிரியர் ஃபெலிக்ஸ் இது கேட்டு முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கு சென்ற போது நீதிமன்றத்தில் நீதிபதி சொல்லியிருக்கின்றார், இந்த யூடியூப் தளங்களுக்கு சரியான சென்சர்ஸ் வேணும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும் என்று அதை இவர்கள் கொண்டாடுகிறார்கள். இது ஒரு கடிவாளம் போடத்தான் வேணும், நடப்பாவியலா நீங்க கருத்து நீங்களாம் பாசிசத்துக்கு எதிராக போராடுறாங்களா அப்படின்னு இருக்குது. ஏன்னா அது பெரிய வீர முழக்கத்தோட சொல்லிட்டேன், இப்படி ஜட்ஜ் வெளுத்து விட்டார், இப்படி சொல்லிவிட்டார், அப்படி சொல்லிவிட்டார் என்று. அப்ப உங்களுடைய கருத்துக்கள் தோன்றட்டும், அவை முட்டி மோதட்டும் என்று சொன்னால் நீங்க ஒரு சென்சஸ் வாரதை எப்படி நீங்க வரவேற்கிறீங்க? இன்றைக்கும் சென்சஸ் ஒரு தடை, ஒரு சென்சர்ன்றதே ஒரு கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு தடை இருக்கு. அப்ப ஒரு சக மனிதன் பேச வேண்டும் என்பதையும் அந்த கருத்தில் உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம், அந்த கருத்தோடு உங்களுக்கு உடன்பாடுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு அவதூறாக கூட இருக்கலாம். அவர்கள் பேசுவதை நீங்கள் அதை இதை மானிட்டர் பண்றது யாரோட கேள்வி இருக்குல்ல. நீங்க சொல்றீங்க இது அவதூறு, நாளைக்கு பிஜேபி சொல்லும் நீங்கள் பேசுவது அவதூறு, எங்கள் பிரதமர் மோடியை அவதூறு பேசிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் மீது கட்ட வேண்டி இருக்கும். உங்கள் மீது குண்டாஸ் பாய்ந்தால் அப்போது மட்டும் நீங்கள் கருத்து சுதந்திரம் இல்லையான்னு சொல்லி எப்படி முட்டி மோதுறீங்க? அதான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கருத்து சுதந்திரம் என்பது ஆள் பார்த்து வருவதில்லை என்று அவர்கள் சொல்றாங்க. கருத்து சுதந்திரம் என்ற பேரை நீங்க என்ன வேணா காய்ப்பீங்களா? ஆக மொத்தத்தில் கருத்துக்களால் எதிர்கொள்ளுங்கள். அதான் அதுல ஆக மோசம் என்னன்னு சொன்னா, இவர்கள் ஒரு வீடியோ எடுத்து சுத்த விட்டுருக்கிற சில பேர் சுத்த விட்டுருக்கிறோம் என்னன்னு சொன்னா, இதுல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடந்த போது பட மோசமாக ஷவுக்கு சங்கர் கதைத்திருக்கின்றார். அது அப்படி குறிபார்த்து ரஜினிகாந்த் கதைச்சார். இவர் என்ன கதைக்கிறான்னு சொன்னா, அவர் அப்படி குறிபார்த்து எல்லாம் சுடையில அங்க நக்சலைட்டுகள் ஊடியிருந்தார்கள் என்பது உண்மைதான், ரேண்டமாக ஒரு ரவுண்டு மட்டும்தான் இவர் சுட்டிச்சிடும், அதுல கொஞ்சம் பேர் செத்தது இந்த மாதிரி கதைகள். அப்ப என்ன சொன்னார், இவர்கள் என்ன சொல்லிடணும் என்றால், போலீஸுக்கு ஆதரவாக ஷவுக்கு சங்கர் கதைத்தது இந்த பொறுக்கி தான் இப்படி கதைச்சவன் உள்ளதான் இருக்கணும். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? போலீஸ் செய்யற எல்லாத்துக்கும் நீங்களும் தானே ஆதரவளிக்கிறீங்க. அப்ப போலீஸ் காவல்துறை அடிப்பதற்கு ஒரு அதிகாரம் இல்லை. இப்ப நீங்க இங்க இருக்க போலீஸை பாத்தீங்கன்னா, நீங்கள் மரண பெற்றவர் என்ற ஒரு கொலை செய்தவர் என்றால் கூட உங்களை கைது செய்து உங்களுடைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி
உங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதுதான் காவல்துறையின் வேலை. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? சவுக்கு சங்கர் உங்களுக்கு பிடிக்காதால், பிலிக்ஸ் பிடிக்காதான்னா அடி வெளுன்றீங்க. இதுபோல சம்பவங்கள் இப்போது மாணவர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடும் மாணவர்கள் மீது இங்கே நடக்கின்றது. அதுதான் சொல்றோம். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, போலீஸ் வன்முறையை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் அது எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அந்த வன்முறையை பிரயோகிக்க கூடாது என்ற கட்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஆளுக்கு அடிக்கலாம். உங்களோட சமூக நீதி, உங்களோட மரதையன் வந்து பிஜேபிக்கு எதிராக காய்ச்சல் இருக்காங்க, நாளை பிஜேபி வந்து பிடிச்சு வெளுத்தா அப்ப நீங்க பிஜேபிக்காக கொண்டாடுவார். அவர் அவதூறு பேசினார், அடிக்கிறார். அப்ப நீங்க கருத்து சுதந்திரம் மட்டும் கதைக்க கூடாது. ஆக ஆளுங்கும்பலின் காவல் நாயான காவல்துறையோடு இதுதான் நாங்களும் சொல்றோம். இந்த பிரச்சனை ஈழத்தமிழர்களுக்கு நீங்க இருக்கு. இப்ப என்ன சொல்லிடணும்னு சொன்னா, விடுதலை புலிகளை பற்றி மோசமாக விமர்சிப்பவர்கள் அல்லது தமிழ் தேசியம் என்பது ஒரு போலி என்று விமர்சிப்பவர்களுடைய புத்தகங்கள், படங்கள் வெளிவரக்கூடாது, தடை செய்ய வேண்டும். அதை நாங்கள் கோரக்கூடாது. அதை நீங்கள் தடை செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது என்றால், நாளைக்கு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக வருவதை சிலர் தடை செய்ய கேட்டாலும் அதையும் கன்சிடர் பண்ண வேண்டும் இல்லையா? ஒரு நீதித்துறை அதையும் கன்சிடர் பண்ண, அவர்களையும் கன்சிடர். அதனால் தான் சொல்கின்றோம், தடை என்பதோ ஒரு முடக்கம் என்பதோ தேவையில்லாதது. ஏனென்றால் எல்லோருக்கும் கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது. மக்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை. மக்களுக்கு என்ன நடக்கின்றது, நீங்க உண்மையா பெண்காலர்களை பேசியதற்காகத்தான் இவ்வளவு சனம் ரங்கி வந்து போராடுதான்றது ஜனத்துக்கு தெரியும். அவை நீங்கள் ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. சவுக்கு சங்கரை பார்க்கின்ற எல்லோரும் சவுக்கு சங்கர் சொல்வதோடு ஒத்து போகின்றார்களா? சவுக்கு சங்கர் சொல்லுகின்ற எல்லா விடயத்தோடும் ஒத்து போகின்றாரா? அப்படி அல்ல. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது மக்களுக்கான பிரச்சனை அல்ல. இது சவுக்கு சங்கர் என்று சொல்லப்படுகின்றவர் திமுக மீது, திமுக என்ற அரசின் மீது வைக்கப்பட்ட பிரச்சனைகளுக்காகத்தான் இந்த நடவடிக்கை பாய்ந்திருக்கின்றதை தவிர, மஞ்சள் பத்திரிகை பேசுகிற பெண்களை ஆபாசமாக பேசுவதற்காக செய்ய வேண்டும் என்றால் திமுக மேடைகளில் இருந்தால் முதலில் ஆரம்பிக்க வேண்டும். திமுக எல்லாம் அங்கே இருக்கும் கட்சியின் மேடைகளில் இருந்து தான் முதலில் ஆரம்பிக்க வேண்டும். அங்கிருந்து தான் முதலில் தொடங்க வேண்டி இருக்கின்றது. இது ஒரு தணிக்கை செய்ய முற்பட்டால் தணிக்கை அதிகாரிகளாக நிறைய பேரை வேலை கெடுக்க வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரி சிறையும் பத்தாமல் இருக்குமாவே. இது வந்து இந்த கைது என்பது மிக அப்பட்டமாக ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என்பதும், திமுக அரசினுடைய திட்டமிட்ட நடவடிக்கை என்பதும், அதனை மக்களிடம் சரிவர காட்டுவதற்கும் தங்களுடைய இந்த 200 rupees பாய்ஸையும் மரதையன்கள் போன்ற பல சந்தர்ப்பவாதிகளையும் இறக்கி விட்டிருக்கின்றது. அவர்கள் துதிவாடி கொண்டிருக்கின்றார்கள். இது இவருக்கு கருத்து சுதந்திரம் இல்லை என்று துதிவாடி கொண்டிருக்கின்றார்கள். கருத்து சுதந்திரம் என்பது அப்சல்யூட்டானது. அது எல்லோருக்கும் பொதுவானதுதான். அது உங்களுக்கு பிடித்தவராக இருக்கலாம், பிடிக்காதவராக இருக்கலாம், நீங்கள் ஏற்க மறுப்பவராக இருக்கலாம், யாராக வேணுமெல்லாம் இருக்கலாம். கருத்து சுதந்திரம் என்பது அப்சல்யூட்டானது. அது எல்லோருக்கும் உரித்தானது. அதனை முடக்கணைக்கும் சக்திகளை நாங்கள் எதிர்க்கத்தான் வேண்டும். பலஸ்தீன விடுதலைக்காக உலகெங்கும் குரல் கொடுக்கும் மாணவர்களையும் சரி, சவுக்கு சங்கரையும் சரி, கருத்துக்கள் தெரிவிப்பவர்களை கருத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டும் என்ற உங்கள் வாதங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னொரு தடவை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.